என்னங்க சொல்லு கார்த்தி. நைட்டு டின்னருக்கு ம். ஒயிட் ரைஸும் ரசம் மட்டும் தான் இருக்குது. தொட்டுக்கு என்ன பண்ணலாம்? உனக்கு பிடிச்ச வேணா பொடி மாஸ் முட்டை பொரியல் அந்த மாதிரி செஞ்சு தரவா? முட்டை பொடி மாஸ் பண்ணி தரீங்களா? சரி ஓகே. சரி. 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் உனக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? சரிங்க. ஓகே. வணக்கம் மக்களே. உங்களை நம்பி தான் நானும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னும் சப்ஸ்கிரைபர் எதுவுமே வரல. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக என்ன நடக்குன்னு உங்களுக்கும் தெரியும். அடுத்த வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வந்து பாருங்கள். சரியா? அப்படியே வாங்க. என்னைய பாரு. இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிறது என் மனைவிக்கு பிடிச்ச என்ன முட்டை பொடி மாஸ். முட்டை பொடி மாஸ். அப்படியே வாங்க. அதுக்கு முன்னாடி தேவையான பொருளை காமிக்கிறேன் வாங்க மக்களே. 5 முட்டை எடுத்துருக்கிறேன், 6 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அரை தக்காளி எடுத்துருக்கிறேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், சின்ன சீரகத்தை இடித்து வச்சிருக்கிறேன், மிளகும் இடித்து வச்சிருக்கிறேன், அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இது எப்படி செய்யலாங்கிறத வந்து பார்க்கலாம். அடுப்பு முதல்ல பற்ற வச்சுக்கலாம். இந்த தண்ணி இருந்துச்சுன்னா கீழே வடிச்சிட்டு திரும்ப வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் செய்யக்கூடாது, கடலெண்ணெய் செய்யுங்க. எங்க வீட்டில் செக்கெண்ணெய் தான் சொல்லி வச்சிருக்கேன். செக்கெண்ணெய் கடலெண்ணெய் எல்லாம் ஒன்று தான். சரி, கடலெண்ணெய் அங்கே இருக்குப்பா. அது ரீஃபைண்ட் ஆயில். அது வேணாம். அங்கே இருக்கு கடலெண்ணெய், அந்த பின்னாடி பாட்டில். நீ எடுக்க வேண்டாமா வீடியோ? அப்பா அவளை எடுத்துக்கிறேம்மா. கடாயில் நல்லா சூடாகிறதுக்கு பிறகு சிறு எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் சூடாச்சு இல்லையான்னு எண்ணெய் கை விட்டு பார்க்கக்கூடாது. சும்மா மேலாக வச்சு பார்த்தீங்கன்னா அது ஆவி தெரியும். சூடாச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கரண்டியை எடுத்துக்கலாம், வெங்காயத்தை தள்ளிக்கலாம். கடுகு வேண்டாமா? சரி சரி சரி. வேற என்ன வேணும் உனக்கு? கடுகு, சோம்பு இதெல்லாம் போடணுமா? எனக்கு தெரியல. அப்போ கம்முன்னு இருக்கணும், செஞ்சு கொடுத்து தின்னுட்டு இருக்கணும். முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறம் அன்பா பேசுறீங்க ஸ்டார்டிங்ல, என்ன வேணும்னு கேட்கும்போது இப்போ ஏன் இப்படி ஹார்ஷா பேசுறீங்க? தூங்க போற நேரத்துல எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு ரசம் தான் இருக்கு செஞ்சு ஏதாவது கொடுங்க அப்படின்னா நான் ஆஃபீஸ் போயிட்டு என்ன வேணும் பார்ப்பேன். நான் செஞ்செல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்ல, நீங்க தான் செய்யறேன். நீங்க இப்போ கடுகடுன்னு பேசுறீங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். சரிங்களா? ஓகே. வதங்கிறதுக்கு என்னன்னா தேவையான அளவு எங்க வீட்டில் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுக்கு வந்துட்டு நான் நைட் உப்பு தான் யூஸ் பண்றேன். சால்ட் அதுக்கு பேர் சொல்லுவாங்க. தேவையான சால்ட், தேவையான அளவு. உப்புனாலே சால்ட் தானே? எப்போ உப்புங்கிறது கல்லுப்பு. அது பேர் என்ன? கல்லுப்புக்கு என்ன? ஸ்டோன் சால்ட்டா? சரி. இது நைஸ் சால்ட். நைஸாலா? நைஸா இல்லப்பா, நைஸ் சால்ட். தேவையான அளவு உப்பு போட்டு பண்ணீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமா வதங்கிடும். சரிங்களா? அதோட சேர்த்து பண்ணா அதுக்கு வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகம். நம்ம ஏன் ஜீரகத்தை கடைசியா போடுறோம்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்ன போடுறீங்க? கருவேப்பிலை போட்டாச்சு. இது உங்களுக்கு ஏன்னா இதுல உங்களுக்கு காரம் ஏதாவது வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா என் மனைவிக்கு வந்து காரம் அதிகமாக சேர்க்க மாட்டா, அதனால நான் அவருக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். சரிங்களா? முக்கியமான வேலை முட்டை. உடஞ்சிச்சுன்னு வையே. இந்த முட்டைய அடுத்து மூஞ்சிலையும் எரியலாம், ஆம்லெட் போட்டும் சாப்பிடலாம். இப்போ நம்ம இது முட்டை என்ன கேட்டீங்க? முட்டை பொடி மாசா முட்டை பொரியலா? முட்டை பொரியல். முட்டை பொடி மாஸ். முட்டை பொடி மாஸ். நீ இப்போ பண்ணுறது முட்டை பொரியல பொடி மாசா? கரெக்டாக சொல்லு, மாற்றி மாற்றி பேசாதீங்க மாற்றி மாற்றி. முட்டை பொடி மாசு. சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் ரசனையோடு செய்யணும். முட்டை அப்படிதான் உடச்சு ஊற்றணுமா ஸ்டைலா? எப்பா எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் ஒரு ரசனையோட செய்யணும். ஒரு இதோட லவ்வோட செஞ்சாதான் அந்த ருசியோட சேர்ந்து வரும்.
முட்டையை ஊற்றிட்டு இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெப்பரை போட்டு இறக்கிற வேண்டியதான். இடிச்சு வச்சு மிளகுத்தூள் பெப்பர். மிளகுத்தூளுக்கு இங்கிலீஷில் தான் பெப்பர், அதானே மிளகுத்தூள் பெப்பர். எப்போ மிளகை இடிச்சு வச்சது பாதி. ஏதாவது ஒரு வாய்க்கு வந்து வளருப்பா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. முட்டையே காண, வெங்காயம் தான் இருக்கு. பேசு. சூப்பர். உனக்கு ஏற்ற காரம்லாம் கரெக்டாக இருக்கா? சூப்பர், பர்ஃபெக்ட். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா? செம்ம. நல்லா வெந்திருக்கா? எல்லாமே ஓகே. ஒரு சின்ன குறை. என்ன குறை? முட்டை கூட சேர்த்து உள்ளே போட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்பா? முட்டை கூட சாப்பிட்டேன்ப்பா. எப்போ முட்டை கூட தனியாக தான்ப்பா இருக்கு. லைட்டாக இருக்கு. ரைட்டா? சரி, அது உனக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக வந்தது, அது உனக்கு வந்துருக்கும். சரிங்களா? சரிங்க. சரி, அவ்வளோதான். ஓகே ம். மக்களே, நீங்கள் எதிர்பார்த்த முட்டை பொரிமாஸ் ரெடி. சூப்பர். இப்போ வாசனை பாருங்க. வாசனை நல்லா இருக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.